வணக்கம். திருப்பொற்சினம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். கீர்த்தி திருவகழ்ந்து நம்ம இப்ப தொடர்ந்து படிக்கலாம். ஒன்ற உடன் கலந்து அருளியும் எய்த வந்தில்லாதார் எரியில் பாயவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் பூதலம் அதனில் புரண்டு விழுந்து அலறியும் கால் விசைத்து ஓடி கடல் புக மண்டி. இதோட விளக்கம், திடீரென ஒரு பெரும் ஜோதி எழும்புச்சு இல்லைங்களா, அதுல குருநாதரும் அடியவரும் கலந்துட்டாங்க. அந்த ஜோதி மறைஞ்ச பிறகு அதுல நாமளும் போய் கலக்கலான்ட்டு வந்தவங்களுடைய எண்ணம் கை கூடாம அவங்க நெருப்புல விழுந்தாங்களா. சிலர் தரையிலேயே அப்படி புரண்டு புரண்டு அழுதாங்களாம். சிலர் அதிலே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம். அடுத்த பாடல், இறைவா இறைவா என்று அழுது புலம்பி சிலர் இறைவன் திருவடி அடைஞ்சாங்களாம். அப்படி இறைவன் திருவடி அடைய முடியாதவங்க பதஞ்சலி முனிவருக்கு பரமபதம் அளித்த சிறந்த கூத்தனே அப்படின்னு உள்ளம் சோர்வடைய நின்றபடி இருந்தாங்களாம். அது என்ன, பதஞ்சலி முனிவருக்கு பரமபதம் அளிச்சவர் என்ன, தாருகா வனத்து ரிஷிகள் அவங்க பத்தினிங்க இவங்க எல்லாருமே இறை வழிபாடு இறை நம்பிக்கை அதெல்லாம் இல்லாம வேள்வியே தெய்வம்னு வாழ்ந்து வந்தாங்களாம். வேள்வியை செஞ்சுட்டு அதுல சில கடமைகளை மட்டும் மேற்கொண்டு வாழ்ந்திருந்தாங்களாம். இவங்களை திருத்தி நல்வழிப்படுத்தணுன்றதுக்காக சிவபெருமான் திருமாலை கூப்பிட்டாரு. அவரு மோகினி வடிவத்துல வராராம். சிவபெருமான் அழகிய பொலிவான மேனியுடைய ஒரு பிச்சாடனரா வராராம். இவர் போன உடனே ரிஷி பத்னிகள் எல்லாம் இவருடைய அழக பார்த்து இவர் பின்னாடியே வராங்களாம், காதல் வயப்பட்டு. அதே மாதிரி மோகினியா வந்திருக்கிறாரு திருமால், அவர் அழக பார்த்து ரிஷிகள் எல்லாருமே அவர் பின்னாடியே போயிட்டு இருக்காங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவங்களுக்கு சுயநினைவு வருதான். வந்த பிறகு அவங்களுக்கு ரொம்ப கோவம் இந்த மாதிரி நடந்துருச்சுன்ட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டு சிவனையே வதம் பண்ணணும்ட்டு ஒரு அபச்சார வேள்வி செய்யறாங்களாம். அந்த வேள்வியில இருந்து முதல்ல ஒரு பயங்கரமான ஒரு புலி வருதான். அந்த புலி கைலாயத்துக்கு போய் சிவபெருமான் முன்னாடி பயங்கரமா கர்ஜிக்குதான். சிவபெருமானும் கண்ணை திறந்து அந்த புலிய பார்த்து அத தோலை உரிச்சு இடுப்புல கட்டிக்கிட்டாராம். அடுத்து அந்த வேள்வியில இருந்து ஒரு யானை வருதான். அதுவும் சிவபெருமான் முன்னாடி போய் உருமுது. அதை பார்த்துட்டு இவரும் அதை பார்த்து அதே தோலை உரிச்சு யானையும் தோலை உரிச்சு இடுப்புல கட்டிக்கிட்டாராம். அதுக்கப்புறம் அந்த வேள்வியில இருந்து ஒரு கொடிய விஷம் உள்ள ஒரு பாம்பு வருதான். அந்த பாம்பை வா என் கழுத்து காலியாதான் இருக்கு, இடம் இருக்கு, நீ அங்கே இருவா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல போட்டுக்கிட்டாராம். அதுக்கடுத்து மான் வருதான், உடுக்க வருதான், எல்லாமே என் கையில இருங்கன்ட்டு மானையும் கையில வச்சுக்கிட்டாரா, உடுக்கையும் வச்சுக்கிட்டாராம். அதுக்கப்புறம் பூத படைங்களா வருதான். அதையெல்லாம் என்ன பண்ணாரா, கைலாயத்துல இங்க நிறைய வேலை இருக்கு, இங்க ஆளை இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் பூத கணங்களாக்கி அங்கே கைலாயத்திலே வேலை செய்யறதுக்காக வச்சுட்டாராம். அதுக்கப்புறம் அவருக்கு வேள்வியில இருந்து ஏவல் செஞ்சு அனுப்புறாங்களாம். அந்த ஏவல் எல்லாம் சலங்க மணி மாதிரி ஆக்கி அந்த மணியெல்லாம் ஒரு சலங்கையில போட்டு அவர் காலில் போட்டுக்கிட்டாராம். கடைசியா வேள்வியிலிருந்து வர்றது முயலகனும் வேள்வி தீயும் வருதான். அந்த முயலகன்ன்றது ஒரு வலிப்பு நோயாம். இது திருஞான சம்பந்தர் வரலாறுல வரும். அந்த முயலகன்ற வலிப்பு நோய் தீர அவர் திருவாசகத்துல தேவரத்துல அதெல்லாம் பாடினது, அது தனி வரலாறு வருது. அவர் அப்ப என்ன பண்றாரா, முயலகன் மேல காலை மிதிச்சு அந்த வேள்வி தீய கையில வச்சு அவர் திருநடனம் புரிஞ்சாராம். இத பார்த்து எல்லாருமே ரொம்ப ஆனந்தத்துல இருந்தாங்களாம். அப்பதான் தாருகாவன ரிஷிங்களுக்கு தெரிஞ்சுதான் வந்திருக்கிறதுதான் பரம்பொருள் தெரிஞ்சு அவங்களுடைய தப்ப உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பை கேட்டு நல்ல வழி அவங்களுக்கு கிடைச்சுதான். சிவனை அழிக்கணும்னு வந்த ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு உயிருமே அவருக்கே ஆடையாகவும் அணிகலனாகவும் ஆயுதமாகவுமே மாறி அவரிடமே அடைக்கலமா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி நடந்தப்போ அவருடைய நடனத்தை பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்களாம். இத கேள்விப்பட்டு திருமால் பள்ளி கொண்டிருப்பார் இல்லையா, 1000 தலை பாம்பு ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனுக்கும் நம்மளும் அந்த திருநடனத்தை கண்டு கழிக்கணும் அப்படின்னு அவரு ரொம்ப மனசுல ரொம்ப ஆசையா இருந்தாராம். அவர் திருமால் கிட்ட சொல்றாராம், நானும் அவருடைய திருநடனத்தை பார்க்கணும்னு. பெருமாளும் சரி நீ போயிட்டு வாப்பா, நீ தவம் பண்ணுன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாராம். உடனே ஆதிசேஷனும் கைலைக்கு போயிட்டு கடுமையான தவம் இருக்கிறாராம். அந்த தவத்துக்கு மதிப்பு கொடுத்து சிவபெருமானு என்னன்னு கேட்கிறாராம். இவரு சொல்றாரா, நான் இது மாதிரி உங்களுடைய திரு நடனத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. சிவபெருமான் சொல்றதா, நீ தில்லைக்கு போய்
வியாக்கிரபாத முனிவர் இருக்கிறாரு. அவரு வந்து துறவர இருக்கை வச்சிருக்கிறாரு. அந்த இருக்கையில அமர்ந்து 2 பேருமே வந்து அங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருங்க. வருகிற தை மாசத்துல குருவாரத்துல பூச நன்னாளில வந்து நான் திருநடனம் புரிஞ்சு உங்களுக்கு வீடு பெற்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாராம். இவரும் அதே மாதிரி அங்க போய், ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, நீ இந்த உருவத்துல இருக்க வேண்டாம், நீ வேற உருவத்துக்கு மாறி போய் பூஜை பண்ணுன்னு சொல்றாரா. ஏன்னா அவர் 1000 தலை பாம்பு இல்லையா. அப்ப உடனே போறாரு. அந்த 1000 தலை பாம்பா இருக்கிற ஆதிசேஷன் தான் பதஞ்சலியா போறாரு. பதஞ்சலியா போய் வியாக்கிரபாத முனிவரோட சேர்ந்து அங்க இருக்கிற சிவலிங்கத்துக்கு இவங்க பூஜை பண்றாங்க. அதே மாதிரி சிவபெருமான் சொன்ன மாதிரியே தை மாசத்துல குருவாரத்துல பூச நன்னாள்ல அவர் வந்து திருநடனத்தை தில்லையில இவங்களுக்கு காட்சி கொடுக்கிறாராம். இததான் வந்து அவங்க சொல்றாங்க, பதஞ்சலிக்கு பரமபதம் அளித்த சிறந்த கூத்தனே அப்படின்னு சொல்லி அவங்க இந்த பாடல்ல சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த பாடல். பொலித்தரு புலியூர் பொதுவினில் நடம் நவில் கனித்தரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகு உரு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் பொலித்தரு புலியூர் புக்கு இனிது அருளினன் ஒளித்தரு கைலை உயர்கிழவோனே. இதோட விளக்கம், மத்தியந்தர் என்பவருடைய மகன் வந்து மழன். இவர் வந்து ஒரு சிறந்த சிவபக்தராம். மத்தியந்தர் வந்து அவருடைய மகனுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ வந்து சிவபெருமான வழிபடு, தில்லை மரங்கள் இருக்கிற அந்த தளத்துல போய் அங்க இருக்கிற சிவலிங்கத்தை வழிபடு, அவரு தான் உனக்கு வந்து நற்கதி அருள்வார் அப்படின்னு சொல்றாராம். இவரும் தில்லை வனத்துக்கு போய் சிவபெருமான அங்க இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்து பூக்களால அர்ச்சனை பண்ணி பூஜை பண்றாராம். ஆனா அந்த பூக்கள்ல வந்து சிலது வந்து வாடி போயிருக்கான், அழுகி போயிடுதான், நல்ல பூக்கள்லாம் இல்லைன்னா அவரு வந்து மனசு வந்து ரொம்ப வேதனைப்படுறாராம். சில பூக்கள் வந்து வண்டு அதோடைய வாசனையை முகர்ந்துட்டு இருந்தாலோ, சில உயிர்கள் வந்து அந்த பூக்களை மிதிச்சுட்டு இருந்தாலோ அந்த பூக்கள்லாம் வந்து இவர் ரொம்ப வேதனைப்படுவாரா, இந்த மாதிரி பூ தான் கிடைச்சது அப்படின்னுட்டு. அதனால அவர் என்ன நினைப்பாருன்னா, விடிய காலையில போய் நம்ம இருட்டோட போய் பூக்கள்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு போனாலும் அந்த இருட்டுல வந்து இவர் கண்ணுக்கு வந்து பூக்கள்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. அது இல்லாம ரொம்ப உள்ளக்க இருக்கிற பூக்கள் எல்லாம் நம்ம மேல இருக்கிறதுல அவர் காலை வச்சு ஊனி ஏறி எடுக்க முடியலையாம். இதனால அவர் சிவன் கிட்ட வந்து தவம் பண்ணி வேண்டிக்கிறாராம். சிவபெருமானும் வந்து அந்த தவத்தை மதிச்சு வந்து என்ன வேணும்னு கேட்கிறாராம். இவர் என்ன கேட்டிருக்கலாம், நான் உங்களுக்கு பூஜை பண்ணணும், அதனால நான் நினைக்கும் போது எனக்கு நினைச்ச மாதிரி நான் நினைக்கிற பூவெல்லாம் எனக்கு கிடைக்கணும், நல்ல புதுசா இருக்கிற பூக்கள்லாம் கிடைக்கணும்னு கேட்டிருக்கலாம். ஆனா அவர் அப்படி கேட்கல. அவர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு வேறு எந்த சுகமும் வேண்டாம், என் வாழ்நாள் முழுவதுமே நான் உங்களை வந்து பூக்களால அர்ச்சிக்கிற பாக்கியம் தான் எனக்கு வேணும், ஆனா எனக்கு நல்ல பூக்களா கிடைக்கணும், அதுக்காக என் காலை வந்து புலிக்காலா மாத்திடுங்க, அப்பதான் நான் மரத்துக்கு மேல வந்து ஏற முடியும், வழுக்கிடாம நான் காலை ஊனி ஏறிடுவேன், அதே மாதிரி என் கையும் வந்து புலி நகமா மாத்திடுங்க, அப்பதான் நான் மரத்தை உறுதியா புடிச்சுக்கிட்டு மேல உள்ளக்க இருந்தாலும் ஹைட்டா இருந்தாலும் அந்த பூவெல்லாம் நான் பறிப்பேன், அதே மாதிரி என் கையிலையும் கால்லயும் புளிக்கு இருக்கிற மாதிரி கண் இருக்கணும், அப்ப அந்த வெளிச்சத்துல நான் வாடின பூக்கள் அழுகின பூக்கள் அதெல்லாம் பறிக்காம நல்ல பூக்களை மட்டும் எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம். சிவபெருமானும் அந்த வரத்தை தந்துட்டாராம். இவர் இப்படி வழிபட்டு இருக்கும் போது இவரு வந்து மழை முனிவருக்கு வந்து வியாக்கிரபாதர் பெயர் உண்டாச்சு. அதாவது புலிக்கால்கள இருக்கிறதால இவர் புலிக்கால் முனிவர் என்ற பெயரும் சொல்லப்படுவார். புலிக்கால் முனிவர் வழிபட்டதால தில்லைக்கு வந்து புலியூருன்ற பேரும் உண்டாச்சு. உமைக்கும் காளிக்கும் காட்டிய சிறுநகை உடையவராம் பெருமான். உமைக்கும் காளிக்கும்னு சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் வந்து என்ன, சக்தி வந்து ஓரளவுக்கு உட்பட்டு செயல்படும் பொழுது அதனால ஆக்கப்பணிகள் நடக்குதாம், புதிய பொருட்கள் வந்து உருவாகுதாம். அதே சக்தி வந்து அளவுக்கு மீறி செயல்படும் பொழுது அதுவே வந்து அழிக்கும் சக்தியா மாறுதாம். அதனாலதான் ஆக்கும் சக்திக்கு உமை என்னும் அழிக்கும் சக்திக்கு காளின்னு பெயர் வச்சாங்களாம். இந்த ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தி இரண்டையுமே கடந்து நிற்கின்ற பரம்பொருள் வந்து ஆக்கும் சக்தி நடக்கும் போது அதை ஒரு புன்னகையால ஆமோதிக்கிறாராம், அதே அழிக்கும் சக்தி இருக்கும் பொழுதும் அதே புன்னகையால அதை அடக்கிடுறாராம். தில்லை புலியூர் என்று சொல்லப்படுற தில்லை காட்டுல வந்து தாருக்கன் என்ற ஒரு அரக்கன் இருந்துட்டு இருந்தாராம். அவனை அழிக்கிறதுக்காக துர்கையால அனுப்பப்பட்ட காளி தேவி வந்து அவனை வதம் பண்ண பிறகும் அதே வெறியோட வந்து எல்லா உயிர்களையும் தீங்கு விளைவிக்கிறதுக்காக அவங்க புறப்படுறாங்களாம். அப்போது உலகத்தை காப்பாற்றுற பொருட்டு சிவபெருமான் வந்து காளி முன்னாடி தோன்றி
தாண்டவம் புரிஞ்சு அவங்கள அடக்கி அருள் புரிஞ்சாராம். இததான் வந்து கைலை கிழவோன் புலியோருக்கு இனிது அருளினான்னு சொல்றாரு. இதோட நம்ம திருவாசகத்துல இருந்து கீர்த்தி திருவுள் பகுதியை முடிஞ்சது. அடுத்த பதிவுல வந்து நம்ம திருவண்ட பகுதியை தொடர்ந்து படிக்கலாம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.